வணக்கம் மக்களே, வெல்கம் யூ எபிசோட் 171 ஆஃப் லண்டன் நாஷனல் தமிழ் பாட்காஸ்ட். ஆரம்பத்திலேயே கொஞ்சம் மந்தமா பேசுறதுக்கு காரணம், நம்ம இன்னைக்கு பேச போற டீம் அந்த மாதிரி. இவங்க கிட்ட என்ன பேசுறது என்ன கேட்கறதுன்னே தெரியாம நானும் ஹேமந்தும் மண்டைய உடச்சுக்கிட்டு குழப்பிட்டு இருந்தோம். கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு ஒரு 5-6 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ கேட்க முடியுதா பாக்குறோம். எஸ், நேற்று இன்று நாளை சீரீஸ்ல ஃபைனல் எபிசோட் வித் சாம்பியன்ஸ் டீம் மான்செஸ்டர் சிட்டி அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபேவரட் சுதீப் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காரு. ஹலோ சுதீப். Hi Arun, hi Hemant. வெல்கம் டு தி ஷோ. வெல்கம் டு தி ஷோ. ஸோ இன்னைக்கு என் கூட நான் சொன்ன மாதிரி ஹேமந்த் இஸ் ஆல்சோ ஹியர் வித் மீ. நம்ம பாட்காஸ்ட் எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி we are almost there. இன்னும் ஒரு 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா 700 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ ஹெல்ப் us get there before the start of the season. மக்களே, become a part of our family. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்சனல் பற்றி பேசுவோம், மற்ற கிளப்பை பற்றியும் பேசுவோம், நியாயமாக பேசுவோம். ஸோ இந்த ஒரு இதோட நம்ம அப்படியே வந்து டாபிக்ஸ்குள்ள ஜாயின் பண்ணலாம். வெல்கம் டு தி ஷோ சுதீப். I'll give the floor to Hemant to start with what we could possibly ask you. Hemant, take over man. Hi Chudeep. உனக்கு தான் ஏத்துக்கோ. ஸோ முதல் கேள்வி வந்து, போன சீசன் வந்து ஸ்லோ பர்னர் மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணீங்க. ஏர்லியாவே பிரென்ஃபோர்டோட தோத்துட்டீங்க. பட் அதுக்கப்புறமா இந்த வேர்ல்ட் கப் அந்த சாங்ஷன்லாம் எடுத்துக்கு அப்புறமா யூ கைஸ் கம்ப்ளீட்டா வேற லெவல் போயிட்டீங்க. பேசிக்கா கார்டியோலா அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. லைக் ஹி ஸ்போக் வெரி பாசிட்டிவ்லி. அண்ட் அதுக்கப்புறமா ஐ திங்க் சிட்டி வேற ஃபார்ம் போயிருக்கு. ஸோ சிட்டி வந்து இந்த ஹைஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி இந்த ட்ரிபிள் அடிச்சு, வாட் இஸ் த நெக்ஸ்ட் மவுண்டன் டு ஸ்கேல்? லீஸ் கோல்ஸ் கன்சீடடா, இன்வின்சிபிள்ஸா, 3 பீட்டா சாம்பியன்ஸ் லீக்ல, இல்லைனா 4வது வந்து பிரீமியர் லீக் யாருமே பண்ணாதது? டு யூ see that happening? எங்க இருந்து இந்த மோட்டிவேஷன்லாம் வருது? ஐ மீன் ஐ கெஸ் அது வந்து ஈஸியான கேள்வி, மேனேஜர் தான் நினைக்கிறேன். பட் இதுக்கு மேல என்ன அச்சீவ் பண்ண முடியும் உங்க கிளப்பால? லைக் அதுதான் முதல் கேள்வி. I think CL was the biggest team, right? When we started, all our entire project was planned on getting a CL. Okay, எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன்னா அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல when we started losing off, it became more of a burden than a goal. So then we started, now that we have achieved it, I feel அதான் மேல ரீச் ஆயிட்டோம். இப்போ நவ் டு பி கன்சிடர்ட் அமாங் தி எலைட்ஸ், வி ஹேவ் டு ஸ்டே தட், பி கன்சிஸ்டன்ட் அக்ராஸ் தி இயர்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஒரு வருஷம் பயங்கரமா திருப்பி ஒரு டபுள் ஏதோ ஒன்று அடிச்சுட்டு திருப்பி அடுத்த இயர் இஃப் கோயிங் டு கோ லைக் வாட் செல்சி டிட், தென் ஐ திங்க் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி. செல்சி தாக்கப்பட்டார் போங்க நீங்க. ஐ மீன் தேர் ஸ்டில், அவங்களும் ஐ மீன் என்னதான் இருந்தாலும் 2 CL வச்சிருக்காங்க. எப்படின்னாலும் அது வர்றதுக்கு எல்லாருக்கும் டைம் ஆகும். எப்படியும் ஆர்சனல் கண்டினியூ பண்ணுங்க. ஸ்லைடிங்கா? No, I mean, so மேஜரா இங்க என்னன்னா, ஐ திங்க் பெப்போட ப்ராஜெக்ட் ஹியர் இஸ் டன். ஸோ இஃப் இட் ஹஸ் ஜஸ்ட் டு டூ வித் பெப்புக்கு என்ன அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there's not much to do here. I think that's why probably he'll move on to different challenges or national team அந்த மாதிரி போகலாம். But for other people, I think it's all about keeping consistency. So ஒரு 10 years இருக்குன்னா, how much do you win and keep on challenging? Like there's not a drop off very much. Even if you lose the title last year season, even if you lost, you would have been like, because it would have been close. So அந்த மாதிரி இருக்கணும். மேபி I'm hoping. பட் டீமுக்குன்னு மோட்டிவேஷன் எங்க இருந்து வரும்னு நினைக்கிறீங்க? இப்பதானே மேனேஜர், பட் வெறும் மேனேஜர் மட்டும் இருந்தா we would run into the same scenario as last season where players had a drop off and there's not much a manager could do over the years. ஒரு வருஷம் பண்றது வந்து it's very easier. Like the Klopp, you see Klopp, you could motivate someone to, like யாருமே வின் பண்றதுக்கு மாட்டாங்க, so the fire will be very easy to burn. So but ஆனா to keep that fire burning for years வந்து ஒரு intrinsic motivation இருக்கணும் அவங்களுக்கே வந்து to be placed among the greats. They have to be do something more that is not done. ஒரு பிளேயருக்கு இருக்கணும். பிளேயருக்கு இருக்கணும். ஸோ அந்த பிளேயருக்கு இருக்கிறப்ப, ஸோ தட் ஷுட் get transferred to all the newcomers who come into. ஸோ ஒருத்தன் புதுசா வரானா, when he sees the environment now, when he sees they are or someone and sees how motivated they are, it will easily catch on. ஸோ அந்த ஒரு இது வந்து the type of players we hire in, everything should be focused towards that.
இப்போ நீங்க போன சீசன்லேருந்து இப்போ ஹேமந்தோட கொஸ்டின்லேயே கண்டினியூ சொன்னீங்க இந்த உள்ளுக்குள்ள வர்றவங்க தான் மோட்டிவேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஸ்டின் இல்லாமல் நீங்க சொன்னதுலேருந்து கொஸ்டின் எடுத்துட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து போன சீசன் அவ்வளவு ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிளேயர்ஸோட லெவல்ஸ் எந்த விதத்தையும் டிராப் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? லைக் நீங்க சொன்னதுலேயே வந்து லைக் அஃப்கோர்ஸ் என்னடா இருக்க 3 பீட் பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம், ட்ரெபிள் அடிச்சிட்டோம், இதெல்லாம் இப்ப சொன்ன ஹேமந்த் சர்மா அச்சீவ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டா மாதிரி தான் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் இன்விசிபிள்ஸ் அண்ட் லைக் லோவஸ்ட் கோல்ஸ் கன்சிடர்ட் பிளேயர்ஸ்க்கு இதுக்கு மேல நம்ம அது போலாண்டா, ஓகே நம்ம இன்விசிபிள்ஸ் பண்ணல, இன்விசிபிள்ஸ் போலாங்கிற மோட்டிவேஷன் பிளே நீங்க சொல்ற இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் வந்து பிளேயர்ஸ் கிட்ட இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா? I think ரீசெண்டா இல்ல won't it take like something out of the players doing all this levels drop ஆகாது, அந்த intensity drop ஆகாது? ஐ மீன் இன்டென்சிட்டி ட்ராப் இருக்கும் கண்டிப்பா. அதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆர் வந்து கிளப் என்ன மாதிரி வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது வந்து வில் செட் ஓவர் த இயர்ஸ். லைக் திஸ் இஸ் சம்திங் வி ஹேவ் டு அச்சீவ் அப்படின்ற ஒரு. இப்போ டியாஸ் வந்து ஹேட் அ இன்டர்வியூ ஃபியூ டேஸ் பேக் பிஃபோர் தி ப்ரீ சீசன் கேம். அப்போ வந்து ஹி செட் only if we do it again and again we'll be able to be remembered over the years. அப்புறமா பாக்குறப்ப or it will just be a one off season, just be like even United have done trouble. What makes them I think எல்லா ஃபேன்ஸும் வந்து இவன் இருக்கிற எல்லாரையும் போட்டு தாக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தாக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பரவாயில்ல, பேசலாமே. பட் ஐ திங்க் இருந்த ஒரு பொசிஷன்ல வந்து ஐ திங்க் வி ஹேட் அ மிட் சீசன் ரிவ்யூ நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த சீசன் வந்து இந்த ஒரு டிரான்சிஷன் சீசனா இருந்தாலே போதும், ரொம்ப இது இல்லாம தான் யோசிச்சேன். பட் ட்ரிபிள் வாஸ் சம்திங் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு. ஐ திங்க் வி காட் இட் வென் வி லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் இட் டு. நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி 2017 அப்பெல்லாம் வந்து இந்த ஸ்டார்டிங்ல எல்லாம் ஜெயிச்சுட்டே வந்தப்ப பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் ட்ரிபிள் ஃப்ரம் ஜான் மந்த். பட் நவ் டீமுக்கும் ஈவன் அவுட் சைடர்ஸ் விட்டா கூட அவுட்சைடர்ஸ் கன்சிடர் பண்ணாட்டி கூட இன்சைட் பெப் அண்ட் டீமுக்கே வந்து we need to win just the next game. Rest is all comes. We can talk about treble when we win the last game, முன்னாடி கேம். அதுக்கு till that no treble talks, only the next game. அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து I saw this time. So that is very helpful in getting this. இன்ட்ரெஸ்டிங். ஒரு just have one ஒரு ஃபாலோ அப் கேள்வி ஆக்சுவலா நம்ம முதல் கேள்வி. ஸோ இல்ல நம்ம பேசணும்ல, இந்த ஹைஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணோம்ல, நீங்க அச்சீவ் பண்ணீங்க. ஸோ ஒரு பயம் இருக்கா உங்களுக்கு, லைக் இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டோமே, அடுத்த சீசன் வந்து ஒரு நாட் சேயிங் செல்சி மாதிரி லைக் இப்போ ஒரு பிரீமியர் லீக் ஜெயிச்சா 10வது அந்த மாதிரி, லைக் do you think like maybe even fans could turn on the manager sometimes if you even finish like 4th or scrape பண்ணி 4th வந்து எதுவுமே ஜெயிக்காம இருந்தா கூட, do you feel like that could be considered as a ஒரு bad season மாதிரி? I mean, 4th is probably a bigger drop off because we have not finished in 4th in a while. Before பெப்புக்கு முன்னாடி பெலகினி கிட்ட தான் கடைசியா நாங்க ஃபினிஷ் பண்ணோம். ஸோ பெப்ஸ் worst scenario finish was 3rd. In that case, considering Pep as a manager, maybe that is a bad. Okay. But other than that, I think we have achieved. இதுக்கு மேல வந்து Pep has gained his ஒரு நல்ல ஒரு இது. ஸோ அதுக்கப்புறமா he can't mess up anywhere because he has given what everyone is. Maybe there will still be reactionary fan base because fan base பெருசு. இப்போ கண்டிப்பா வின் பண்ண உடனே நிறைய பேர் புது ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. they will all be என்னடா வருஷம் ஜெயிக்க மாட்டீங்களா ட்ரிபிள் அப்படின்ற மாதிரி. ஸோ இல்ல அது நடக்காது, அது வேற விஷயம். இது வந்து 6000-1 லெஸ்டர் பெட் மாதிரி இது. ஸோ அந்த சினாரியோ. So so I mean even his contract is very short, so that's not like இப்போ இது விட்டக்கு அப்புறமா வந்து ஒரு லாங் 10-year கான்ட்ராக்ட், மேனேஜருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும், இதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படி இருந்த மாதிரி மேபி யூ வாட் எவர் யூ சே இஸ் வேல்யூ. பட் சின்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் ஒரு சென்ட் ஆஃப் சீசன் வேர் பெப் ட்ரைஸ் டு அச்சீவ் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றப்ப வந்து ஆல்சோ ஐ திங்க் திஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா people who have already felt they have achieved everything in their career, like very senior folks like Gundogan avangala வந்து the reason they want to move out is I think probably they don't feel as motivated. Probably that's why they were actually looking in terms of contract and other things for like maybe இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்தா இங்க இருக்கலாம். But other than that they don't have something on a competitive front. Okay, இதை நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. So I think that's why we see a lot of transfer talks for City and so new people coming in
அவங்களுக்கு கண்டிப்பா வந்து டு புஷ் கெட் இன் டு த டீம் அண்ட் தென் மேக் அ நேம் ஃபார் தெம்செல்ஸ். அதுவே அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும். லைக் ஆல் திஸ் யங் ஃபோர்ஸ் வந்து ரேடார்ல இருக்கிற கடைசி எட்ஜ்ல இருக்கவங்களுக்குலாம். ஃபார் அதர் ஒன்ஸ் ஐ திங்க் டு பி எஸ்டாப்ளிஷ் ஸ்டார்ஸ் ஆகிறதுக்கு தே ஹேவ் அ சான்ஸ் டு டூ தட். ஸோ ஐ ஃபீல் this way it keeps fresh. Maybe one drop off that could definitely happen if we have the same squad and they are not planning to move out any soon, but they are not even interested to play now. Maybe that will happen then. ஓகே ஓகே இன்ட்ரெஸ்டிங். அடுத்த டாபிக் மூவ் ஆனோன்னா சுதீப், எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் சீசன் இப்போ ஹேமந்த் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்லோ பர்னராக போச்சு. ஏன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாலண்ட் ஒரு புது பிளேயரை கொண்டு வந்தீங்க. அண்ட் அந்த புது பிளேயர் வந்து லைக் நீங்கள் ஸ்ட்ரைக்கரே இல்லாமல் போயிட்டு திடீர்னு ஸ்ட்ரைக்கரை ஃபோக்கல் பாயிண்டாக வச்சு ஆடுற மாதிரியான ஒரு சிஸ்டம், அதுக்கு மூவ் ஆனீங்க. நீங்கள் என்னதான் அவனை கொண்டு வந்து நீங்கள் வந்து இனிஷியலாக ஸ்லோ ஆடினாலுமே யூ கைஸ் கெப்ட் வின்னிங். அட் நோ பாயிண்ட் நீங்கள் வந்து தோத்துட்டீங்க இல்லாட்டி வந்து பேட் ஸ்டார்ட் அந்த மாதிரி இல்லை. சிட்டியோட யூஷுவல் ஸ்பீட் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இல்லாமல் இருந்தது. லைக் வென் யூ கைஸ் இன்டெகிரேட்டட் யூ கைஸ் வென்ட் பேங்க். அதில் வந்து எனக்கு ப்ராப்ளமே தெரியல. பட் இப்போ பெப்போட பிளேயர்ஸ், அந்த ப்ராப்பர் பிளேயர்ஸாக இருக்கிற அந்த மாரேஸோ இல்லை ஒரு குண்டோஹன் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. சில்வா வந்து ஹீஸ் கோயிங் டு லீவ், வாக்கர் கேன்சல் எல்லாம் போறாங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது இல்லையா? இப்போ உங்களோட பிளேயிங் ஸ்டைல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? ஏன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் ஈஸி டு கம் இன் டு ஏ பெப் சிஸ்டம் அண்ட் ஸ்டார்ட் ஃபயரிங் இந்த ஃபர்ஸ்ட் சீசன். ஹாலண்ட் வந்து ஒரு ஸ்பெசிமென், அவன் ஒரு தனியாக வந்து ஒரு ஆள், அது இப்படியே பண்ணிட்டான். கிரீலிஷ்க்கு என்ன ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். லைக் ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் அவங்கள எவ்வளோ இது பண்ணாங்க, செகண்ட் சீசன்ல அவன் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்லிட்டு. இவ்வளோ பேர் நீங்க கிளம்புறப்போ புதுசா வர பிளேயர்ஸ்க்கு டெஃபினட்டா டைம் எடுக்க போகுது. ஒன் சீசன் எடுக்கும். ஏன்னா பெப்போட சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் 1 சீசன் எடுக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த பாயிண்ட்ல உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? பிளேயிங் ஸ்டைல்லையோ இல்லை கேம் எவல்யூஷன்லையோ என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்க போகுது வித் ஆல் தீஸ் கைஸ் கேமிங்? அண்ட் புது சீசன் நீங்க ஸ்டார்ட் ஆகிறப்போ எப்படி நீங்க வந்து ஸ்ட்ராங்கா முடிச்சிங்களோ அதே லெவலுக்கு ஸ்டார்ட் ஆக முடியும் வித் ஆல் தீஸ் நியூ பிளேயர்ஸ் நம்புறீங்களா? Yeah, good question. So இது என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, every time Pep, so I think Athletic did a series where they did Pep-ஓட evolution அப்படின்னு சொல்லிட்டு started with Sane, Sterling, pure wingers, Pep first version, and then second version of more of controlled um, wingers and attack. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு அட்டாக்ல. ஸோ தட் வாஸ் தி செகண்ட் ஐட்ரேஷன். தேர்ட் வாஸ் த காம்பினேஷன் ஆஃப் போத், வேர் கண்ட்ரோலர் இருந்தது. we are also very lethal on counter attack last season. That was the most complete Pep team. So Pep 3. So அப்படி இருக்கிறப்ப all these changes were brought up by whatever opponents were actually doing. So so it's not about Pep வந்து okay he decided to start doing something and then he goes off. So what he does is here. So Bundesliga-ல வந்து ஆடுறப்ப வந்து he had this counters நிறைய இருக்கிறதுனால தான் he brought up this inverted winger concept. வந்து ரொம்ப he tried more with Philipp Lahm and everyone. So இங்க வந்தவனே even when he started with all those, this got even more tweaked and everything to come up with the last iteration where we have 4 complete pure defenders last season. So Pep வந்து 4 center back who are like center backs ன்னு சொல்றதை விட people who relish defending. So Pep ப்ரீவியஸா ஸ்டார்டிங்லலாம் வந்து ஒன்று சொன்னா, ஐ டோன்ட் டீச் டிஃபெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டேக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் ஐ திங்க் ஃப்ரம் இஸ் மைண்ட் செட் டு ஹவு மச் யூ வேல்யூஸ் டேக்லிங் அண்ட் டிஃபெண்ட் பீப்புள் ஹூ கேன் ஆக்சுவலி என்ஜாய் வின்னிங் தோஸ் 1-on-1s அப்படின்றது வந்து லாஸ்ட் சீசன் தான் he was actually coming to that. அது வரைக்கும் வந்து he was more preferring ball playing defenders than his defending skills. So that's why you had all those zinchenko and people who are like not very defenders, but they're excellent ball players who came in and then were part of the defense. So now, இப்போ இப்படி இருந்ததுனால, so any counter attack that comes in, he started trusting them to, it's okay, you don't have to put in lot many numbers at the back just for them. Let them do whatever they are good at. அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் வந்து லாஸ்ட் சீசன் வந்தது. ஸோ அது வந்து ஸோ தட் வாஸ் லாஸ்ட் சீசன்ஸ் இது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் பிளேயர்ஸும் இருக்காங்க, நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆப்போனன்ட் சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஒன்லி வென் யூ ஹேவ் அ பர்சன் லைக் ஹாலண்ட் ஹூஸ் டெஃபினெட்லி கவுண்டர் போனா அவன் கோல் போட்டுருவான்டா அப்படின்னு அவன் அங்க ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுனால தான் யூ கேன் ஆல்சோ டிசைட் நாட் டு புஷ் தட் மெனி மெம்பர்ஸ் அலாங் வித் ஹிம் டு ஜாயின் தி அட்டாக். அட்டாக்ல கம்மி லைக் மோர் பீப்புள் in 5 and 5, so 5 members can just stay back and then you stay back, let the other 5 can do that அப்படின்ற ஒரு tactical இது. It also changes match to match, but the basic template is there. So what I'm more curious is
how do teams adapt to Stones, what Stones has been doing in from uh, backline to coming நம்ம and கேட்ட playing STM. கொஸ்டினுக்கு ஐ எம் நாட் ஸ்டக் வித் யூ கைஸ், யூ கைஸ் ஆர் ஸ்டக் வித் மீ, அந்த அந்த மாதிரி ஒரு ஆன்சர் சொல்றாரு இவரு. உங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி. But one thing very good with PL is managers adapt very early. So you start seeing it in the lower managers, like low bottom table managers தான் வந்து எப்படியாவது ஒரு பாயிண்டாவது எடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு they bring out all those lot of times an innovative tactics which is picked up on by the higher by the top table வந்து இன்ட்ரெஸ்டிங் எப்படியாவது வின் பெர்ஸ்பெக்டிவ், பண்ணணும். வெரி ஸோ இன்ட்ரெஸ்டிங். இவங்க வந்து they they are ready to release control of whatever they want. All they want is a point அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில வந்து all these bottom clubs play. ஸோ அங்க இருந்து we get all this. இப்போ இந்த பாக்ஸ் மிட்ஃபீல்ட் அதெல்லாம் வந்து I feel that is something that come up from all these teams playing the bottom who wanted to not concede space in the middle. So அதை வந்து I think Pep has also integrated into his play. That is one thing. He's very adaptable. So that's why he has been on the top for so long. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். நான் யோசிக்கல அந்த மாதிரி, லைக் ஒரு ஓகே கோல் போகிறத தடுக்கணும்னா வேர் எல்ஸ் டு டேக் இட் ஃப்ரம் அபார்ட் ஃப்ரம் லைக் அ பாட்டம் பிளேஸ் டீம். ஏன்னா அவங்களோட லைஃபே அந்த வந்து கோல் தடுக்கிறதுல தான் வந்து அவங்களோட இதுவே போகுது. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். நான் யோசிக்கல அந்த மாதிரி. ஓகே, ஸோ அடுத்த எவல்யூஷன் என்னன்னா, அடுத்த எவல்யூஷன் தான் என்ன சொல்லுவீங்க? ஏதாச்சும் ஒரு வார்த்தையில சொல்ல முடியும்னா? எவல்யூஷன் ஒரு யூத் ரெவல்யூஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணா கொஞ்சம் இந்த சீசன் வந்து ஈவன் இஃப் யூ லூஸ் இட் வில் பி மச் மோர் எக்ஸைட்டிங். லைக் பரவாயில்லடா நான் எல்லாமே பண்ணிட்டேன் வந்துட்டு இதுக்கு மேல இந்த யூத் வச்சு ஐ கேன் ஸ்டில். ஸோ பிகாஸ் அவர் யூத் டீம்ஸ் வேர் ரைட் ஃப்ரம் அண்டர் 18s. ஸோ எவ்ரி ஒன் ஆர் பிளேயிங் த சிட்டி ஸ்டைல். ஸோ போய் ஒரு அண்டர் 18 மேட்ச் பார்த்தோம்னா யூ குடன் ஜஸ்ட் வித்தவுட் இப்போ நேம்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு FIFA மாதிரி ஒரு அனிமேட்டட் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம் ஆடுறாங்க அப்படிதான் நினைப்பாங்க எல்லாருமே. ஓகே 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 ஓகே. அந்த ரிகோ லோயஸ் மாதிரி பசங்க அந்த மாதிரிலாம். ரிகோ லோயஸ் அந்த அகாடமி வேற. ஆமா. I think last 3 years they were winning all their PL titles for under 18 and 23. So எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை. இப்போ சப்போஸ் if you ask me what as a fan வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பெப் வந்து as achieved everything na like to see all these young folks coming and being part of it. சூப்பர். அதுலதான் எங்களுக்கு அடுத்த கொஸ்டினுமே இருக்கு. எஸ் யா, அதுதான் அடுத்த கேள்வி. ஆக்சுவலா பார்ட் ஆஃப் இட், முதல் பார்ட் ஆஃப் த கேள்வி வந்து will Calvin Phillips be integrated to Pep system? அதுதான் கேள்வி. அண்ட் பிகாஸ் வி நோ Calvin Phillips வாங்கி அவ்வளோவா ஆடவே இல்லை. ஐ திங்க் ஒரே ஒரு சாம்பியன்ஸ் லீக் கேம் ஆடினா பிஃபோர் த எண்ட் ஆஃப் த இயர். அதுக்கப்புறமா இங்கிலாண்டோட போனா, இங்கிலாண்டோட வந்துட்டு he was overweight and ஓப்பனா சொல்லிட்டான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ அண்ட் he hardly played, he didn't even kick a ball அவ்வளோவா. பட் எப்படியோ வந்து பிரீமியர் லீக் ஜெயிச்சிட்டான். அந்த கோட்டா வந்து ஆட்டான் அவன். என்ன ப்ரோ அது 8 கேம் 9 கேம் அது. ஆமா, அந்த மினிமம் கோட்டா இது பண்ணணும்ல, மினிமம் கோட்டா அவன் ஆட்டான். ஸோ அது ஜெயிச்சிட்டான். ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இஸ் I don't think, I mean, I guess first part தான் Calvin Phillips கிளம்பலாம் மாட்டான்னு நினைக்கிறேன். because he just bought him. I think they will still use him. Do you think there could be a possibility of that? And then this is the second part of the question. Phil Foden வந்து do you think இதுதான் அவனோட சீசன் where he cements his position, like நான் தான்டா ரைட் விங்கர் இல்லைனா லெஃப்ட் விங்கர், either flank? I think right winger தான் மோஸ்டா. But do you think this is the year he says, like, because Mahrez is going to Saudi and you know, I know they maybe you guys will get a winger, அது யாருக்கு தெரியும். பட் இதுதான் வந்து லைக் I am the man மாதிரி இருக்க முடியுமா அவன்? Yeah, so first part வந்து so Calvin Phillips வந்து it's a very curious case for all the players who struggled in that first season. எல்லாருமே வந்து played a lot. Like take Grealish for example, he had very good numbers. Maybe he played well with his numbers now. Maybe that is arguable on a first season basis. Pep was impressed with him, and but to the eye test, நம்மளுக்கு வந்து okay, he's not yet to the level of team. I mean, there is still he did a lot of things better in the second season. But first seasonல he was at least playing. But Phillips வந்து எப்படின்னா even when Rodri was dead tired, ஒரு மேட்ச்ல வந்து அவனால முடியவே இல்லை, he started making mistakes. Pep was not very trustful of playing him in these games. So அந்த அளவுக்கு he was not very he didn't get used to the Pep way of playing games. But one thing I noticed from all his interviews or how he want to do is he is ready to stay and fight back. Okay, ஒரு also that is bad phrases வந்து பெப்புக்கு பிடிக்காது. So Cancelo when he came,
ஐ திங்க் சும்மா வந்து அது நடுவில் கொஞ்சம் வந்ததுக்கே நீ நான் டீம் டெப்டே எல்லாத்தையும் பரவாயில்ல, நீ பாயின் கிளம்புன்னு அனுப்பிச்சு விட்டதுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் வந்து Willis is someone who is like he's ready to wait for his chance. அவனுடைய ஈவன் when he சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் முன்னாடி சொன்னப்போ வந்து பெஸ்ட் சினாரியோ ஃபார் சிட்டி இஸ் டு வின் 4-0 early so that I will get 10 minutes of game time அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த அளவுக்கு பையன். ஸோ எஸ் ஆல்சோ அக்செப்ட். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து ஐ திங்க் ஈவன் தோ இஸ் அக்செப்டட் சோ மச், பெப் வந்து ஆல்சோ வாண்ட்ஸ் பீப்புள் டு சேலஞ்ச் ஃபார் தி ஸ்லாட்ஸ். ஸோ ஐ டிசர்வ் டு பி பிளேட் அப்படின்றத வந்து ஹி வாண்ட்ஸ் டு see it in training and such. இந்த சீசன் வந்து பேரிங் சம் வெரி டிராஸ்டிக், இப்போ ஏதாவது ஐ திங்க் இப்போ ரைஸ் அது மாதிரி ஏதாவது ஸ்டே பண்ணியிருந்தோம்னா ப்ராப்ளி குட் ஹவ் பீன் மூட் அவுட். பட் நவ் ஐ ஃபீல் ஹி வுட் ஸ்டே அண்ட் ஐ திங்க் ஐடியலி ஷுட் கெட் மோர் ஆஃப் தி சான்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் ஹி டஸ். ஸோ ஐம் எக்ஸைட்டட். ஃபோர்டன் வந்து ஏன்னா ஒவ்வொரு சீசனுமே கடந்த 3 சீசனா இதுதான்டா ஃபோர்டனோட சீசன், இதுதான்டா ஃபோர்டனோட சீசன், இவன் தான்டா ஸ்டார் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. ஃபோர்டனுக்கு குவாலிட்டி இருக்கு டெஃபினட்டா, பட் ஏன் அவனால வந்து எதுவுமே வந்து லைக் ஒரு பிளேஸை சிமெண்ட் பண்றதுங்கிறது அது ஏன் வந்து கன்ஃபார்ம்டா பண்ணுவேன். ஐ வுட் எக்ஸ்பெக்ட் him to, I think Hemant would agree, for the kind of player that he is and the age profile, I would expect him to play more minutes under a manager that, like Pep than இப்போ விளையாடுறதை விட டெஃபினட்டா ஜாஸ்தி ஆடுவார்னு நான் எதிர்பார்ப்பேன். பட் தட்ஸ் நாட் த கேஸ். அதுவே ஒரு பெரிய So I think Foden's issue is basically because he's too good. என்னன்னா இப்போ ஒரு பிளேயர் இருக்கான், ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் தான் இஃப் இஸ் ஏபிள் டு பிளே வெல்னா அவன் அங்க மட்டும் தான் வில் பி ரீப்ளேஸ்ட் அண்ட் பிளேட். Foden is really good in multiple positions that any position is played out of position is basically people are not even realize he's playing out of position. அந்த அளவுக்கு is even competing for the spot to be his main. ஸோ அப்படி இருக்கிறப்ப லெஃப்ட் விங்லாம் வந்து ஐ திங்க் நவ் இஸ் லைக் ஈவன் லைக் லெஃப்ட் விங்ல ஆடலாம், ஒரு மெயின் பிளேயர், அது ஒரு கவுண்டாவே அதுல கனெக்ட் ஆகிற மாதிரி. பட் லாங் டேர்ம்ல வந்து இஸ் பிளான் டு பி பேட் இன் KDB's பொசிஷன். ஸோ பீப்புள் தாட் இஸ் சில்வாஸ் ரிப்ளேஸ்மெண்ட், பட் அவன் வந்து இஸ் மச் மோர் சான்ஸ் கிரியேட்டர் ஆஃப் KDB ஃப்ரேம் தேன் சில்வாஸ் ஹூஸ் கண்ட்ரோலர் அண்ட் அந்த பாஸா அந்த இது எலமெண்ட் இருக்குது. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் வை Pep slowly trying to get him. In the season was supposed to be where he is. I think he will get a lot more chances in the initial front. KDB is injured and also on the breakthrough season where he makes now, obviously with all the seniors gone, he has a chance to finally be like, I'm done, I am arrived at the scene, there's no more like potential அப்படின்றது இல்லாம வேர்ல்ட் கிளாஸ் அந்த ஹாலண்ட் எம்பாப்பே இதுல வந்து to stake his claim he can start it. But I think those two are probably very far ahead of Victor right now. But even if not அந்த மாதிரி இல்லாட்டியும் ஒரு கீ ஃப்ரேம் ஃபியூச்சர்ல வந்து இவனை டிபெண்ட் பண்ணி டீம் பில்ட் பண்ற அளவுக்கு I think he will start to do, I guess, இந்த சீசன்ல. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஏன்னா நான் டெஃபினட்டா ஐ எம் ஃபார் ஒன் லைக் நான் டெஃபினட்டா ஃபோர்டன் நிறைய இன்னும் ஆடணும்னு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா லைக் ஒரு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர் டெஃபினட்டா இன்னும் நிறைய மினிட்ஸ் கிடைக்கணும், என்னதான் பண்ண முடியும் பார்க்கணுங்கிறது பார்த்துட்டு இருக்கேன். இன்னொன்று மெயின்லி பிகாஸ் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து இஸ் பெட்டர் தேன் சாக்காங்கிறாங்க. அது நிஜமாவே உண்மையா, அது வந்து இல்லை நீங்களா வாயில வட சொல்றீங்களான்னு அதையும் பார்க்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோம்னா டிரான்ஸ்ஃபர்ஸ். இப்போ நீங்க வந்து எஸ் இப்போ யார் ஒரு பிளேயர்ல வந்து நீங்க இப்போ சைன் பண்ணது கோவாச்சிச் ஒருத்தர் தான் சைன் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? ஸோ number of outgoing seems to be way higher than the number of incoming links that you have. ஏன்னா யூஸ்வலா வந்து சிட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் இவ்வளோ லேட்டா விடுவாங்களான்னு நான் பார்த்தது இல்லை. ஆர் தட் குட் ஆல்சோ பி பிகாஸ் நீங்க இப்போ பொதுவாக வந்து ஒரு செட் சிஸ்டம் வச்சிருப்பீங்க, செட் டீம் வச்சிருப்பீங்க, இந்த வாட்டி தான் நிறைய பேர் கிளம்புறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி இருக்கிறப்போ யூஸ்வலா இந்த டைம் தான் எனக்கு வந்து அரவன் தான் இந்த கொஸ்டின் கொடுத்தான். யூஸ்வலா இந்த டைம் வந்து 2-3 ஹை ப்ரொஃபைல் டார்கெட்டாவது நீங்க வந்து பிடிச்சிருப்பீங்க. ஆனா இந்த வாட்டி குவார்டியோல் கோவாச்சிச் கம்ப்ளீட் ஆச்சு, குவார்டியோல் சாகா போயிட்டு இருக்கு. இது தவிர்த்து வந்து வேற யாரோடையுமே நீங்க லிங்க் ஆகல, ஆர் லிங்க் ஆன மாதிரியும் தெரியல. ரைஸோட லிங்க் ஆனீங்க கொஞ்சம், அண்ட் லைக் ஒன்ஸ் வந்து அதுல வந்து ஓகே அந்த சைட்ல எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சப்போ லைக் யூ கைஸ் பேக்ட் அவுட் அண்ட் யூ லெட் ஆர்சனல் கெட் த பிளேயர். நாங்க பே பண்ணோம், நீங்க வி வேர் ஏபிள் டு கெட். வேணும்னா நீங்க பே பண்ணிருப்பீங்க, பே பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அது வந்து ஒரு ஆப்வியஸான ஃபேக்டர் அது. ஸோ இந்த வருஷம் குவார்டியோல் தவிர்த்து எதுவுமே நடக்கலையே. டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இவ்வளோ லேட்டா போயிட்டு இருக்கு, எவ்வளவு பேர் கிளம்புறாங்க, உள்ளுக்குள்ள யார் வர போறாங்க? ஏன்னா பவாட்லாம் லிங்க்ஸ் வந்தது, பட் அந்த லிங்கோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பேச்சே வரல பெஞ்சமின் பவாக்கு. ஸோ எங்க நடக்குது இங்க உங்களோட டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்ல? ஸோ ஐ திங்க்
it has to do with the uncertainty of the senior folks. ஸோ இப்போ ஒரு வாக்கர் பெர்னாடோ வந்து வாக்கர்லாம் டெஃபினட்டா கிளம்புறாங்க வந்து ஷூரா? ஆமா வாக்கர் ஐ திங்க் ஃப்ரம் ஆல் தேர் பெப்பு இப்போ கொடுத்த ஒரு இன்டர்வியூஸ்லாம் பார்த்தாலும் இஸ் ஆல்மோஸ்ட் டன் டு மூவ் டு பாயின் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. தேவர் ரெடி டு கிவ் அ வெரி லாங்கர். கேன்சலை பத்தி கான்ட்ரடிக்டிங்கா பேசினாரு உங்க ஆள். இது வரைக்கும் எங்க ஆள் தான் நாங்க வந்து வச்சுட்டு தான் இருக்கோம். நேத்துக்கும் முந்தானத்துக்கும் ஐ திங்க் இஸ் செட் தட் எங்க ஆளு தான் இஸ் ஸ்டில் அ பார்ட் ஆஃப் த ஸ்குவாட், எங்களோட வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு 10 நிமிஷம் போட்டாரு. பட் ஆனா அங்க என்ன நடந்ததுதான் தெரியல. எஸ் வாட்ஸ் ஹேப்பனிங்? இல்ல ஐ திங்க் தட் இஸ் பிகாஸ் பையன் போகாம இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நோ டீம் இஸ் பேசிக்லி ரஷிங் இன் ஃபார் ஹிம். ஸோ இட்ஸ் நாட் அ பர்ன். ஐ மீன் ஸ்டில் டெக்னிக்கலி ஸ்டில் அவர் பிளேயர் தான் இப்போ வந்து அன்லெஸ் இ கோஸ். ஸோ போனா ஓகே, பட் இஃப் தேர் இஸ் நோ ஆஃபர்ஸ்னா தேர் இஸ் ஸ்டில் அ பிளேயர் டு பி கெப்ட் இன் அண்ட் நாட் அஃபெக்ட் த என்விரான்மெண்ட். ஸோ மேபி அதுக்கு. பட் ப்ராப்ளம் இஸ் ஐ திங்க் சிட்டி பிளேயர்ஸ் எல்லாமே எப்படின்னா தே ஆர் லைக் டீம்ஸ் ஆர் நாட் வெரி மேபி தேர் அண்டர் எஸ்டிமேட்டிங்கா இல்ல அந்த வேல்யூவேஷனுக்கு போய் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் பெர்னாடோ ஐ திங்க் இஸ் வேர்ல்ட் கிளாஸ், பட் இஸ் டீம்ஸ் ரஷிங் டு கிவ் இன் 100 million or something to that is what City is expecting to give them no தான். 100 No million team is for actually. Bernardo. Wow. I think this Rice transfer sets there. So I think that is what உடனே எங்க மேல திருப்பி விட்டுருவீங்களே நீங்க. இல்ல so no I think their point is கிரிலிஷ்லாம் சொல்ல Bernardo- மாட்டானுங்க யாரும். Grealish-லாம் 5 million தான் ஜாஸ்தி. Rice transfer setting the no precedent. I mean இந்த விண்டோல சொல்றேன். So இந்த விண்டோல வந்து they would have gone for 70-ish if not for that. So they see a lot of Bellingham and Rice transfers who are still not full potential realized players. ஸோ அப்படி இருக்கிறப்ப பெர்னாடோவோட வேர்த்தை வந்து சிட்டி வேல்யூ மோர் டு த டீம் ப்ராப்ளி அப்படி சொல்லலாம். ஸோ 100 million வெளி டார்கெட் இருக்கா இல்லையான்னு சொல்லலாம். இப்போ உள்ள வந்தா வாட் எவர் இ டஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் வந்து தே ஃபீல் இஸ் வர்த் 100 million. மேபி தே மைட் கம் டவுன் டு 80 or something. பட் திங் இஸ் டீம்ஸ் வந்து தே திங்க் பெர்னாடோ இஸ் அ கிரேட் பிளேயர், பட் தேர் நாட் ரஷிங் டு ஓகே எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ இருந்தாலும் யாரோட லிங்க் பரவாயில்ல. பண்ணிருக்காங்க இப்ப பெர்னாடோ பார்சிலோனாவா? பார்சிலோனா ஒண்ணு அவனுங்க சும்மாவே அவனுங்கிட்ட காசே இல்லையா ப்ரோ? அதான் Lever, problem. lever-ஆ போட்டு அவங்க எடுத்துருவாங்க. வந்து இவன் தான் என்னுடைய டாப் டார்கெட், ஆனா வந்து காசு மட்டும்தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பிஎஸ்ஜி ஐ திங்க் தேவர் கோயிங் த்ரூ திஸ் எம்பாப்பே இந்த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீஃப் இருக்கும்ல, அதுல வந்து ஒன்னு அக்செப்டன்ஸ்க்கு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இஃப் தே கெட் மணி ப்ராபப்ளி தே மைட் மூவ் ஃபார் பெர்னாடோ ஆர் மேபி நாட், மேபி ஈவன் ஃபார் சின்ஸ் ஹி இஸ் மூவிங் விங்கர் கூட இருக்கலாம். பட் தட் டிபெண்ட்ஸ். அதனால வந்து அதர் டீம்ஸ் வந்து இந்த பொசிஷன், ஸோ பேசிக்கலி வாட் எவர் பொசிஷன் வி ஆர் செல்லிங் அதர் டீம்ஸ் ஆர் எய்தர் இட்ஸ் மோர் லைக் அ சர்ப்ளஸ் தான் இருக்கு அவங்களுக்கு. அதனால தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர். இஃப் சம்திங் ஆஃப் அ நீட் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து தே மைட் கோ இன். நீட் இருக்கிற டீம்லாம் வந்து பார்சா மாதிரி டீமா இருக்காங்க. ஸோ நீட் அதனால இருக்கிற டீம் கிட்ட காசு இல்ல, காசு இருக்கிற டீமுக்கு நீட் இல்ல. நீட் இல்ல. ஸோ இந்த ஒரு இது காசு இருக்க டீம் பார்த்தா பிஎல் டீம்ஸ் தான். ஆப்வியஸ்லி பிஎல் டீம்ஸ் கிட்ட விற்கிறது வந்து இட் டசன் இது போன வாட்டி கொடுத்ததுக்கே நீங்க வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விட்டா என்ன லைட்டா பயத்தை காட்டிடுமா? லைட்டா பயம் கொடுத்துட்டோம்னா ஸோ அந்த மாதிரி லைட்டா அள்ளு காமிச்சிட்டாங்க. இனிமேட் ஐ திங்க் ஆர்சனலுக்கு விற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெரி 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 லைக்லி. பட் யார் புதுசா யார் உங்களுக்கு உள்ளுக்குள்ள பிளேயர்ஸ் யார் லிங்கா இருக்கீங்க நீங்க? லைக் யார் பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி இது ஜாஸ்தியா இருக்கும்? எஸ் வாட்ஸ் தி பேப்பர் டாக்? எஸ் பேப்பர் டாக். பேப்பர் டாக் வந்து ஐ திங்க் ஃபியூ விங்கர்ஸ் மட்டும் என்னன்னா இந்த ஒலிஸ் ஒலிசே அவங்க வந்து ஐ திங்க் தேவர் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ. ஒன் திங் ஐ வாஸ் ஆக்சுவலி கீப் திங்கிங் இஸ் சிட்டி வாண்டட்லி நாட் ஷேரிங் அ லாட் வித் மீடியா பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் அ லாட் ஆஃப் ட்ரஸ்ட் வித் மீடியா. அவங்க வந்து ஐ திங்க் ஆஃப்டர் ஆல் தோஸ் லாட் ஆஃப் டைம்ஸ் ஹவு இட்ஸ் ரிட்டன் ஆன் பேப்பர்ஸ் when it comes to cityன்றது வந்து I wonder if it is a where they don't want to share very much if it's not very concrete. அப்படின்றதுனால if they are not openly sharing, they might obviously have a bigger scouting department, so they might have the targets, but also I feel okay players போனா பார்த்துக்கலாம், இல்லாட்டி we don't want to be releasing it அப்படின்ற மாதிரி பார்க்கறான்னு நினைக்கிறேன். பட் நீங்க சொல்றது வச்சு பார்த்தா அவுட் கோயிங்ஸ் அண்ட் இன்கமிங்ஸ் ரெண்டுமே வந்து அன்சர்டன் பீரியட்ல இருக்கிற மாதிரி தான். ஸோ இவன் போனா ஒருத்தர் வாங்கலாம், வெயிட்டிங் ஃபார் போனா வாங்கிக்கலாம்,
இல்லாட்டி we don't want to like buy in and then push him. இப்ப இதுக்கு வந்து போய் தான் ஆகணும், நீ வாங்கிட்ட உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு they don't want to be in a situation. அப்ப அடுத்த ஒரு 1 மந்த்துக்கு வந்து இப்ப சரவெடி ரகல எதிர்பார்க்கலாம்னு சொல்றீங்க சிட்டி சைடுல இருந்து. என்ன வேணா நடக்கலாம். யாரு வேணா அதான் எனக்கு தெரிஞ்சு யாரும் வரலன்னு சொல்லிட்டு பெப்பே கூட நீங்க என்ன யாருமே வாங்க மாட்டீங்கன்னா இப்பே கிளம்புறப்போங்க அப்படின்னு சொல்லி ஐ மீன் போக மாட்டாங்க. பட் ஸ்டில் ஐ திங்க் ஆனா எக்ஸைட்டிங். அதான் திஸ் இஸ் வேர் ஐ ஃபீல் ஓகே, இவ்வளவு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால ஓகே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஓகே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க, நான் இவங்களை வச்சு ஆடிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தா திருப்பி மச் மோர் ஃபன் சீசன். பிகாஸ் we have ஐ மீன் ஆப்வியஸ்லி எல்லாமே ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இருக்காது, பட் ஸ்டார்ட் பண்ணக்கு அப்புறமா இதுவும் கொஞ்சம் ஜெயிச்சா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா போன வாட்டி சவுத் ஆம்டன் கூட போய் ஃபர்ஸ்டே தோத்ததுனால இல்லாட்டி ஒரு இன்னொரு டைட்டிலா வந்திருக்கும்ல அந்த லீக் கப் தோத்ததுனால. ஓ யா, ஐயோ பா குவாட்ரூபிளா அதான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ பெப்ப ஸ்டாப் பண்ண ஒரே ஆள் அந்த அவனோட நேசன் ஜோன்ஸ் அந்த மேனேஜர் ஒருத்தன் தான். அப்போ நல்ல வேலை கம்யூனிட்டி ஷீல்ட தோத்துறானுங்க. சவுத் ஆம்டன் நம்மளுக்கு தான் சூனியான்னு பார்த்தா இவங்களுக்கு சூனியா வச்சுட்டானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எஸ், பெப்பு கிளம்புறத பத்தி நீங்க பேசுனீங்க. அது ரிலேட்டட் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் சொல்லுங்க. யா, அது நீங்களே சொல்லிட்டீங்க ஆக்சுவலா. ஸோ பெப்பு வந்து 2025 வந்து கிளம்புற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். ஸோ 2025 ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணணும் போல. ஸோ அந்த லெவல் ஆஃப் ஹை ப்ரொஃபைல் மேனேஜர் இப்போ யாராவது இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏஜ் வைஸ் டூ லைக் அந்த லெவல்ல யாருமே இருக்கிறாங்களா தெரியல. பெப்பு போனா என்ன ஆகும்னு பயமா இருக்கா? ஆர் you think like City usually have had good appointments too, like Mancini அப்புறமா Pellegrini still won a title. People forget that, and I think Yaya Toure had one of his best seasons under Pellegrini. It's unbelievable. And Pellegrini அப்புறமா இப்போ obviously தலைவர் பெப்பு வந்துகிறாரு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னது? Obviously இந்த அளவுக்கு I think lot of teams underestimate how much of this success is due to Pep than actually, I mean in addition to spending money, what differentiates the X factor on the Pep தான். Without him and I don't think recruitment so. Obviously Recruitment is also top notch, but the way he has actually like used the players at his disposal with his tactics and how much he has brought it out of them அப்படின்றது வந்து I think Pep is the most possible reason why we have be this way. Tactically, like நான் இப்போ மேனேஜர் ரேட் பண்றோம்னா what they brought to the game, what difference they made. கேமை சேஞ்ச் பண்ணினா ஒரு மேனேஜர்னு பார்த்தோம்னா பிரீமியர் லீக்ல பார்த்தோம்னா பெப் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ பிளேயர்ஸ் who actually changed the way game was being played. ஓவரால் அந்த இம்பாக்ட் வந்து மோரா போச்சு. அதுல தான் என்னோட மெயின் அந்த கொஸ்டின். ஆக்சுவலா நானும் ஹேமந்த் பேசுறப்ப தான் பேசிட்டு இருந்தோம். இது அடுத்தது என்ன கொஸ்டின் கேட்கலாம், இதுதான் கேட்க முடியும், பட் அந்த பயம் வந்துருமா? ஸோ அதுதான் லைக் அடுத்து எந்த மேனேஜர் இருந்தாலுமே லெவல் ட்ராப் தான் ஆகுது உங்களுக்கு. கரெக்டா? 100%. There is always going to be a drop, but I trust in I think the management. I think they had DZB on that short list for Pep. DZB கூடலாம் உங்க டீம் ரிசோர்ஸ் கொடுத்தா ரகல பண்ணுவாங்க வச்சு. So அந்த drop off இருக்கும். But I think so even with transfers, so one thing with City's management is basically whatever they do certain things for Pep, but இந்த ஒரு பிளேயர் வேணும்னு கேட்டானா sometimes they don't overbid because they have their best interest at play. So அந்த okay this will affect in the long run. இந்த மாதிரி ஒரு பிளேயர் கொண்டு வந்தா இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணா this will precedent for all future transfers. ஃபைனான்ஸ் இல்லாம பிளேயரோட கேம் பிளே பத்தி சொல்றீங்களா? ஏன்னா ஃபைனான்ஸ் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்னைக்குமே. நீங்க மேபி பேபி பிளேயர் அங்க இருந்தான்னா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவனால பிரச்சனை வரும்னு எதிர்பார்த்து நீங்க கட் பண்ணி விட்டாலே தவிர்த்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டா லாக் பண்ணாதான் பிரச்சனை. இந்த பிளேயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் காசு இல்லைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதெல்லாம் அநியாயம். இல்ல காசு இருக்கு, they still want to like run it as a profitable venture. லைக் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இப்ப வந்து செல்ஃப் சஸ்டைனிங்கா ஆகணும். ஐ திங்க் ஏர்லியரா வந்து ஐ திங்க் இட் வாஸ் நாட் தேர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் தே ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட்
நெட் இது டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே. ஐ மீன் டசன்ட் மேக் சென்ஸ். வி ஸ்டில் முன்னெல்லாம் ஸ்பெண்ட். நெட் ஆகுது ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு இருப்பீங்க. ஸோ ஏன்னா இந்த ட்விட்டர்ல இருக்கிற அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து இப்ப மாறணும். எஸ் எக்ஸாக்ட்லி. முதல்லாம் வேற மாதிரி இருந்தது, இப்ப மாறணும். சிட்டி வந்து 10th இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இனிஷியலா வந்து ஓகே பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தாங்க. பட் நவ் ஐ திங்க் தே வாண்ட் டு ரன் இட் ஆன் இட்ஸ் ஓன் டேர்ம்ஸ்ல வந்து ஓகே ப்ராப்பரா ஒரு பிளேயர் எடுத்து வாங்குறது, அந்த வித்தின் தேர் ஒரு பட்ஜெட்னு ஒன்று சூஸ் பண்ணா அதுக்குள்ள பண்ற மாதிரி ப்ராஃபிட் வருதா வருஷம் வருஷம் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஐ திங்க் சிஎஃப்ஜி வந்து ஐ திங்க் தே ஆர் பிளானிங் இட் ஆஸ் அ வெரி பிக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து தே ஹேவ் லைக் அதர் இன்வெஸ்டர்ஸ் கம்மிங் இன். ஸோ தே வாண்ட் டு அகெயின் ப்ரொவைட் வேல்யூ டு த ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ அதெல்லாம் போக வந்து ஐ திங்க் மோர் ஐ திங்க் டு த கொஸ்டின் டு ஆஸ். ஸோ ஐ திங்க் ஆப்வியஸ்லி பயம் இருக்கானா வி ஹவ் அக்செப்டட் தேர் வில் பி அ ட்ராப் ஆஃப், அப்படிதான் சொல்லணும். ஸோ ஆப்வியஸ்லி தேர் இஸ் a ட்ராப். அதான் இருக்கிற வரைக்கும் வி ஸ்டில் செரிஷ் வாட் எவர் இஸ் டூயிங். ஸோ போனக்கு அப்புறமா வி ஆல்சோ ட்ரஸ்ட் லைக் த நியூ மேனேஜர் ஓவர் கம்ஸ் இன் வில் பி இன் அ வெரி குட் பொசிஷன் டு சக்சீட், வில் பி கிவன் த டூல்ஸ் டு சக்சீட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ ஐ திங்க் ஓனர்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து அதான் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டல விட்டு போயிடுவாங்களா அப்படியே ஒரு இல்லை. பிகாஸ் த பீப்புள் ஆர் வெரி ஆம்பிஷியஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாருமே இருக்கிறவங்க. ஸோ அதனால வந்து தே வில் கீப் ஆன் இன்வெஸ்டிங் அண்ட் அட் தி ரைட் மொமெண்ட் அப்படியே ஸ்குவாட் டிட்ரியேட் ஆகாம ஜெயிச்சவனே தே ஸ்டில் வாண்ட் டு கீப் ஆன் டாப். அதுக்கு என்ன பண்ணணுமோ தே வில் டூ எவ்ரி திங். வெதர் தி நியூ அப்பாயின்மெண்ட் ஆஃப் மேனேஜர் ஒர்க்ஸ் ஆர் நாட், தட் இஸ் ஆல் கொஞ்சம் லக் எலமெண்ட்டும் இருக்கு. நம்மளுக்கு அவங்க மேனேஜர் செட் ஆகணும், எல்லாமே இருக்கு. ஸோ லெட்ஸ் சி. இந்த இப்போதைக்கு வந்து நாட் டூ ஃபார் அட், லெட்ஸ் சி, என்ஜாய் திஸ் வாட் எவர் இஸ் தேர் அப்படின்ற மாதிரி தான். ஐ திங்க் அந்த சக்சஸர் வர பர்சன், அந்த ரைட் பர்சன் வந்து யூஸ்வலா எப்போ வரும்னு தெரியாது. அது இட் மைட் நாட் பி இமீடியட்லி ஆஃப்டர் பெப், பிகாஸ் we've seen through history, Arsenal Herbert Chapman, then after a long time it was George Graham அப்புறமா I know Bruce Rioch was there, நடக்கல ஒழுங்கா. then Wenger வந்தாரு and it changed. Same with Manchester United too. You had Matt Busby, but அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தானே ஃபர்கசன் வந்து லைக் he came and he went to another stratosphere. So I guess we don't know அந்த level of manager வந்து எப்போ வருவாங்கன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். It might be De Zerbi, who knows, but if it's not him, it could be someone else. யாராச்சும் பிளே வச்சிருக்கீங்களா, நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்களா, இல்ல யாராச்சும் வந்து லிங்க் ஆவறாங்களா De Zerbi தவிர்த்து? ஐ திங்க் தே ப்ரிஃபர் லாட் ஆஃப் இப்போ இந்த பேட்ரிக் வியராலாம் வந்து தே வேர் லைக் லாங் டேர்ம் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டா தான் பார்த்தாங்க. அதுக்கு தான் க்ரூம் பண்றீங்கன்னு நினைச்சேன் நான் அடுத்தது. ஆமாமா, இந்த சிஎஸ்டி கிளப்லயே வந்து ஐ திங்க் நியூயார்க் கிளப்ல விளையாண்டாங்க. அப்புறமா வந்து தே வேர் லைக் he wanted to move to Nice. So they also do. So one thing with this இந்த மல்டி கிளப் செட்டப்ல வந்து they share intel across the clubs. So இந்த ஆன்ஜே இருக்காங்களா, இந்த டாட்னம் நியூ மேனேஜர். Yeah. So he was actually a City Club, so Australian City Club oda manager, Melbourne City FC. So they had him on the short list. So they all like என்ன சொல்றது, if someone is doing well அப்ப ஆன்ஜ் போஸ்டகோக்லு நல்ல மேனேஜர், டாட்னம் நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா நீங்க? என்ன இப்படி குண்டு தூக்கி போறீங்க சிட்டியை பத்தி பேசுறப்போ? என்ன இதெல்லாம்? நல்ல மேனேஜர் நல்லா பண்ணுவோம். அதான் இப்போ வந்து ஃபர்ஸ்டா மேனேஜரான்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் when a new manager comes to Spurs, it's about yes, thank you very much for that. Thank you for reminding us that actually. ஒரு செகண்ட் வந்த பயத்தை அப்படியே நீங்களே இது மிட்டிகேட் பண்ணி விட்டீங்க. thank you very much. சேலினி டயலாக் என் மைண்ட்ல ஓடுது இப்போ. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோக்கு அப்புறம் இருக்கிற எல்லா கிளப்பையும் படிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இது இருக்கு டாப்ல இருக்க மட்டும் தானே கொஞ்சம் இதே மாதிரி திஸ் ஆர் தி லிட்டில் ஜாய்ஸ் வி கெட். ரைட், நியூகாசல் தவிர எல்லாத்தையுமே அடிச்சிருக்கீங்க இந்த எபிசோட்ல நீங்க மொத்தமா சேர்த்து போட்டு. அந்த ஃபேன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த யாருக்கு தெரியும், இந்த சீசன் அப்புறமா சீசன் ப்ரிவியூ அப்ப இது ஒரு நியூகாசல் ஃபேன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாலும் வந்தாங்க. நாங்க பண்ணாம ஒரு எபிசோட் ஒருத்தரோட. அதான் ஐ திங்க் we will get much more. So I think with new clubs coming in cycles, so success happening in cycles. So success is not guaranteed in the future la வந்து. So யார் வந்தாலும் we can just hope to do the right things and see if it succeeds. ஓகே, சோ இப்போ லாஸ்ட் क्वेश्चन போட்டு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்பாட் இது. உங்ககிட்ட எங்க கிட்ட கேக்குறது ஏதாவது क्वेश्चन இருக்கா? இல்லனா நாங்க சந்தோஷமா விட்டு போயிட்டே போவோம்.
I think, do you think you have all the things in place for succeeding? If now that we have a lot of um, so last time on the squad backup இல்ல அப்படின்னு சொல்லிட்டு there was a that was also a very valid reason, like, and all those. So now do you think is City on a like City வந்து எப்படி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு, இட்ஸ் அபவுட் ஜஸ்ட் வின்னிங் தி கேம் அப்படின்ற மாதிரி தான் எப்பவுமே கேம்குள்ள போற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆர்சனல் வந்து what do you think, is anything needed more than whatever is currently present, or do you have all the tools in hand for start probably succeeding as a club? I mean, after Wenger. ஹேமந்த். I think we have the tools in terms of the academy is really good. எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ ஸ்குவாட் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 11 ஸ்குவாட்ல ஐ திங்க் we're still 2 players short. I know this might be crazy, but I think we're still 2 players short for okay, we can actually go toe to toe with City. அந்த மாதிரி சொல்றதுக்கு I think we're still 2 players short. And I think that could be, I think defensively we're good right now. I think we have a lot of versatility considering that எல்லாருமே ஃபிட்டா இருந்தா ஓகே. ஒரே கேம்ல 2 பேர்லாம் இன்ஜூரி ஆயிட்டானா அது பிரச்சனை. பட் போன வருஷம் அந்த மாதிரி. பட் ஐ திங்க் இன்னொரு மிட்ஃபீல்டரும் இன்னொரு அட்டாக்கரும் தேவைன்னு தோணுது. பட் அவங்க வருவாங்களான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு நம்பிக்கை இல்லை. தட் ஆல்சோ. நீங்க டூல்ஸ்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டூல்ஸ் இருக்கு, பட் டூல் ஷார்ப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இருக்கிற டூல்ஸ் இப்போதைக்கு ஷார்ப்பா இல்லை. ஒரு சில டூல்ஸ் இன்னும் ஷார்ப் ஆகணும். ஒரு சில டூல்லாம் லைக் ஃபார் டூல்னு சொல்றதே ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு தப்பா சொல்ற மாதிரி இருக்கு, காலிங் சம்மர் டூல். பட் லைக் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் லைக் ஒரு ஹவர்ஸ் மாதிரி வந்திருக்கோம்னா த மேனேஜர் ப்ராபப்ளி லைக் வாண்ட்ஸ் டு மூவ் டு சிஸ்டம் வித் 2 attacking midfielders with lone 6 இருக்கிற மாதிரி. பட் ஹவர்ஸ் இஸ் லைக் நாட் ரெடி yet. அந்த மாதிரி வந்து இது வரதுக்கு லைக் வந்து இஸ் நாட் தேர் yet. ஸோ அந்த டிரான்சிஷன் பீரியட்ல என்ன பண்ண போறோங்கிறது ஒரு விஷயம். ஹேமந்த் சொன்ன மாதிரி ஒரு அட்டாக்கருங்கிறது ஒரு நல்ல ஒரு டெஃபினட் அடிஷனா இருக்கும். பட் ஆனா அட்டாக்கர் எங்க வர போறாங்க, எங்கேருந்து வர போறாங்க, ஆள் யார் வெளியே போனா வர முடியும்? ஏன்னா அதுவே ஒரு எடி என்கிட்ட we gave him like a contract extension with 100K per week last season. So I don't see him leaving immediately. அதே மாதிரி இப்போ ரீஸ்ல we gave him again similarly 100K per week இந்த சீசன்ல. I don't see him leaving either. So ஆல்ரெடி 6 பேர் அந்த அட்டாக் ஃப்ரண்ட்ல இருக்காங்க. இன்னொருத்தர் வரணும்னு. அதே மாதிரி மிட்ஃபீல்ட்லயும் we are overloaded, but like again players have to leave before we get in. வர வேண்டி இருக்கு. வருவாங்களான்னு கேட்டா I don't think so. ப்ராபப்ளி லைக் ஒரு குடூஸோட டாக் போயிட்டு இருக்கு. குடூஸ் செல்சியும் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. குடூஸ் வந்து ஒரு லைக் 6-4 அழகராஜா மாதிரி நான் மிட்ஃபீல்ட்லயும் ஆடுவேன், நான் வந்து ரைட் விங்லயும் ஆடுவேங்கிற மாதிரி ஒரு ஆளு. பட் போவோமான்னு கேட்டா சேல்ஸ் இல்லாம போவோமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதுதான் ஒரே விஷயம். லைக் ஐம் ஹாப்பி வித் தி ஸ்குவாட் வி ஹேவ். இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். பட் அந்த டைம்குள்ள லைக் எப்படி உங்களுக்கு ஹாலண்ட் அக்ளிமடைசேஷனை விட எங்களுக்கு வந்து ஹவர்ஸ் அக்ளிமடைசேஷன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் டைம். ஸோ டெஃபினெட்லி டைம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்குள்ள மேனேஜர் எப்படி மேனேஜ் பண்ணி we are able to get those 3 points without like it letting us affect. அதுதான் வந்து ஒரு மெயின் ஃபேக்டரா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றபடி லைக் டு கோ ஆல் அவுட் ஒரு ட்ரிபிள் இப்போ இந்த சீசன்ல இவ்வளவு பேர் வாங்கியிருக்கோம், எங்களால ட்ரிபிள் அடிக்க முடியுமாடா எங்கள் மாதிரி அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா நீங்க அந்த மாதிரி இப்போ டைட்டில் சேலஞ்சரான்னு கேட்டா எஸ் சேலஞ்சர்னு சொல்லுவோம். டைட்டில் வின் பண்ணுவீங்களான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா நீங்க அந்த மாதிரி விஷயத்தை சிஸ்டமே நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது எங்க டீம் கூட இல்ல, நீங்க கிரியேட் பண்ணி. This season could be the hardest, I feel like with all teams. I think this is the one season where there is no team left behind in the top 6. Bro, எல்லா வருஷமும் இதுதான் ப்ரோ சொல்றோம் ஆக்சுவலா. எல்லா வருஷமும் இதான் சொல்றோம் நம்ம. இப்போ உங்களுக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா நீங்க வந்து கொஞ்சம் வந்து பிளேயர்ஸ் லூஸ் பண்றீங்க, நீங்க வந்து இது வரதுனால உங்களுக்கு ஒரு லைட் டிராப் இருக்கிறதுனால ஓகே நீங்க மேல இருந்தவங்க எங்க லெவலுக்கு வந்திருக்கீங்க. நாங்க எல்லாம் இப்போ இதே லெவல்ல தான் இருக்கோம். நாங்க கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கோம், யுனைடெட் கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் ஒரு லெவல்ல இருக்கோம், நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க. யூ ப்ராபப்லி டிராப் டவுன், ஸோ யூ கைஸ் ஃபீல் தட் வே. அப்படிதான் நான் பாக்குறேன். So like yeah, we will definitely be challenging for the title. That's what I say. Will we win the title? I really don't know. We are learning something every season. Fifth lose panna season lende vandute we came second here. So probably like losing that title would like like fire light something under their bellies, and probably that should motivate them. A lot of factors, but like yeah, title challenge, and I think I'm confident. I think you're also confident that we'll be in a challenge. That's what I feel. So but in a மாதிரி ஒரு okay fully people new players still getting used to the team அப்படின்லாம் இருக்கிறப்ப you are also in CL this season. So அப்படி இருக்கிறப்ப would Arteta look for concentrating in one cup to keep the fans on players even ஏதாவது பண்றதா இல்ல how is going to be the strategy in that case?
நான் சொன்னேன், ஐ திங்க் ஹேமந்த் will agree, எல்லா காம்படிஷன்லையும் போகணும். அதுக்கு தான் வந்து ரைஸ் வந்து 100 மில்லியனுக்கு வாங்கிட்டு இல்லடா நம்ம பிரீமியர் லீக் ஒண்டி பார்த்துக்கிட்டா போறோம்டான்னு சொன்னா fans எல்லாம் வந்து வாய்ப்பே இல்ல. ஒத்துக்க மாட்டாங்க. எங்க See, ஆர்சனல் Champions League ஜெயிக்கலாம் மாட்டோம். Like, I don't think we will No, win no, it. that It'll be is very fine. unrealistic. But the idea is to go a little long in the Mhm. competition. லைக் ஒரு குவார்டர் ஃபைனல்ஸ் ரீச் ஆகிற வச்சுங்களேன், அதுக்கு மேல எல்லாமே இல்லை. வந்து ஆண்ட விட்ட வழி தான், லைக் லக் தான். உங்களுக்கு கப் காம்படிஷன் அன்னைக்கு நீ என்ன பெர்ஃபார்ம் பண்றியோ அதுதான். ஸோ Absolutely. நாக் அவுட் ரவுண்டுக்கு வந்துட்டு நாக் அவுட் ரவுண்ட் ஜெயிக்கணும், அட்லீஸ்ட் நாக் அவுட் ரவுண்ட் ஜெயிக்கணும். லைக் எல்லாம் சொல்லுவாங்க டபுள் அடிக்கணும் ட்ரிபிள் அடிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த லெவல் எல்லாம் இருக்கிற டீம் என்ன நான் சொல்ற மாதிரி நீங்க பிரசிடென்ட்டை வேற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ஆக்சுவலா இது வந்து இதுதான் இது 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 பண்ணினா போறோங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனே இல்லை இப்போ. You have to go ஆமா. above and beyond what your squad is capable of doing and like extract the maximum out of them to be able to like win the things that you want to win. That's how நீங்க லிவர்பூல் எல்லாம் அந்த லெவலுக்கு ரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. வந்து பேராமீட்டரே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டோட்டலா. ஸோ அதனால அந்த பட்சத்தில் வந்து லைக் இப்போ எல்லா காம்படிஷன்லையும் போனோம். டொமஸ்டிக் கப்ஸ்ல டெஃபினட்டா வின் பண்றதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு இன்டர்நேஷனல் கப்ஸ் இதை விட, யூரோப்பியன் கப்பை விட. ஸோ சாம்பியன்ஸ் லீக்ல இந்த லெவலுக்கு போகணும். எனக்கு வந்து நான் குவார்டர் ஃபைனல்ஸ் சொல்லுவேன். பிரீமியர் லீக்ல அந்த மாதிரி டைட்டில் சேலஞ்ச் இருக்கணும். ஒரு கரபா கப் நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, விட்டா கூட பரவாயில்ல, அந்த வின் பண்ணணும். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் நான் பார்ப்பேன். ஸோ ஐ திங்க் வி ஆர் தேர், வி கேன் டூ வாட். இந்த மாதிரி இது பண்றதுக்கு டெஃபினட்டா அந்த ஸ்குவாட் இருக்கு. அந்த ஸ்குவாட் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு அந்த சீசன் இது இந்த மாதிரியான விஷயங்கள் அச்சீவ் பண்ணாங்கன்னா எஸ் அடுத்த சீசனுக்கு கன்ஃபார்ம்டா டைட்டில் கண்டெண்டர்ஸ்டா. சாம்பியன்ஸ் லீக்னா மினிமம் செமிஃபைனல்ஸ் போயிடுவோம்டா. எஃப்ஏ கப்னா வந்து அதை நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ போன சீசன் கலாச்சாரம் தெரியுமா, பிகர் ஃபிஷ் டு ஃப்ரைன்னு, அது ஆக்சுவல் ஒரு சொல்லலாம் அந்த சீசன்ல. ஏன்னா நம்ம பிஎல்சிஎல் கான்சென்ட்ரேட் பண்றோம் தேவையில்லைங்கிற மாதிரி. பட் இப்போ we are in a good spot. That's what I would say. Also, I think like a great season is something where if we win a Premier League or a Champions League is a great season. A good season if we win a trophy. And a good season is still if we finish Champions League spot, still we're maintaining. A disaster is coming out of it. எனக்கு 3 கம்மியா ஃபினிஷ் பண்ணாலே எனக்கு வந்து லைக் இட்ஸ் நாட் அ குட் சீசன். ஏன்னா வந்து லைக் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசை கட்டிட்டீங்க. சோ இதுக்கு மேல மோசம் பண்ண கூடாது. Correct. And you've been backed too, right? You're backing the manager also. So இதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரணும். அப்ப do you think Arteta is under pressure this season to deliver? Definitely under pressure, but ஆனா சாக் அந்த சாக்லாம் அந்த டாக் வராது. Because I feel last season வந்து சாக் டாக் கடைசில விட்டவனே Arteta வந்து some fans were like, I saw that they were like against manager. You always have those பேசிட்டே இருப்பாங்க அவங்க, பேசிட்டே இருப்பாங்க. You have those fools. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க மைண்ட்ல இருக்கிற ஐடியாவே வேற மாதிரி இருக்கும், ஃபுட்பாலோட ஐடியாவே வேற மாதிரி இருக்கும். சில டைம் வேணும்ட்டே சொல்லுவாங்களான்னு தெரியல, just to get a reaction out of people. So I don't categorize as those people as fans. I don't know, just it's pointless. So அதுதான். So last question, ஒரு நிமிஷம் இருக்கு சுதீப். Expectations for the upcoming season. Do you guys still see yourself as title challengers? Of course players எல்லாம் உங்களுக்கு உள்ள வரணும் எல்லாமே இருக்கு. And இப்போ நீங்க யோசிச்சீங்கன்னா who else do you think will be in the title race? Expectation சொல்லுங்க, யாரெல்லாம் டைட்டில் ரேஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம். ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு யோசிக்கிறதுக்கு இல்ல. Yeah. So expectation is to, I mean, hope is to like hopefully win this title again, field title 4 times in a row பண்ணதில்ல, even if you don't go deep in other things. Other than that, I think challenges would be Liverpool, Arsenal, United. Okay, cool. அதுதான் நாங்களும் டாப் 4ல இந்த 4 டீம் தான் இருக்கும் எதிர்பார்க்குறோம். ஸோ எஸ் கரெக்டாக எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டோம். நீங்கள் கேட்டதுல நீங்கள் சொன்னதுலேருந்தே கேள்வி கேட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நேற்று இன்று நாளை சீரீஸோட லாஸ்ட் எபிசோட் வித் மேன்செஸ்டர் சிட்டி. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் அஸ் சுதீப். தேங்க்ஸ் லாட் ஃபார் லிஸ்னிங் கைஸ். சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு நல்ல எபிசோடோட உங்களை மீட் பண்றோம். தட்ஸ் till then, thanks a lot from everyone here at Vada London. Thank you very much guys. Thank you Hemant. Thank you. Take care. Bye.